இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 4,000 சென்ட் இடங்க. ஆனால் வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் 4 பிஹெச்கேவா 4,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. 16க்கு 14 சொல்லிட்டு ஒரு பெட்ரூம், அதே 16க்கு 14 சொல்லிட்டு இன்னொரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 16க்கு 20 அடியில் பெரிய ஒரு லிவிங் ஏரியா, அதே 10க்கு 14 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம், திரும்பி 10க்கு 14 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட பெரிய ஒரு பால்கனி அண்டு வீட்டோட பெரிய கார் பார்க்கிங், தனியாக இருக்கிற பூஜை ரூமோட வீட்டவே எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கிறது இந்த வீட்டை தான் நான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன விலையில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்கில் போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் போய் ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாங்களா. 4,4 சென்ட்டுங்க இடம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வீட்டை பார்த்திங்கன்னா இன்னர் டைகர்ஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் 4 பிஹெச்கே வீடாக 4,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு தெற்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனில் அதாவது ஸ்கை ப்ளூ, லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் எல்லோ கலர்ஸில் வீட்டோட ஃப்ரண்டென்ஸில் நிறைய ஸ்பாட்டோட வீட்டோட எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங், அளவு 16க்கு 20. கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மேக்னஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸுமே லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா கார்னர்ஸ்க்கு சென்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்குள்ளமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒரு டிசைன் கேட்ச் பண்ணி அதில் நம்மளுக்கு வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நிலவுக்கு பக்கத்தில் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷூ ரேக்கில் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷ் ரெடி பண்ணி அதில் நம்மளுக்கு கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா, அளவு 16க்கு 20. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டி ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நம்மளுக்கு 4 எட்ஜஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி வாலுக்கும் பார்த்திங்கன்னா அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ஏரியாவில் ஒன்ஸ் வாலில் மட்டும் டார்க் ஆரஞ்சு கலரில் பேக்ரவுண்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு பூஜை ரூம் வந்து ரொம்ப பெருசாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே நீட்டான டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுங்க சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு நம்ம என்ட்ரன்ஸாக வழியில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு சூப்பராக வந்து பார்ட்டிஷன் ஒர்க் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனை நம்மளுக்கு செப்பரேட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைனிங்கும் நம்மளுக்கு செப்பரேட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங்கை நம்மளுக்கு 10க்கு 8ன்னு ரெடி பண்ணி கிச்சனை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 10க்கு 10ன்னு வந்து க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா கிளாஸி பின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணாமல் ஃப்ளோரிங் கலருக்குமே மேட்னஸில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் பொசிஷன் வந்து நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டோட இன்சைட்லேருந்து வீட்டோட பேக்கன்ஸை நம்ம வந்து மோட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா போர்வெல் ஷார்ட்டர் எல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீட்டாக வந்து கபோர்ட் ஒர்க் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் வீட்டோட பேக்கன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்டீல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக்கன் சைடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட ஜலமுனையில் வந்து போர்வெல் வாட்டர் சம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பரோட்டா சிமோசா நான்வெஜ்ஜாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மனைவிகள்லாம் கேட்பாங்க. அதுக்கு கணவர்கள்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நான்வெஜ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தெரியாமல் சமைச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஆப்ஷன் தானுங்க. ஓகே கட். இப்போ வாங்க வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை டவுன்ஃபால் அமைச்சிக்கிற அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூமை பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது வீட்டோட குபேர முறையில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 14ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டி ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க.
டைல்ஸுக்கு மேட்சிங்காக வால்க்கும் பார்த்திங்கன்னா அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா 16 அடிக்கு நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வார்ட்ரோப் கபோர்ட் ஒர்க் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமை நம்மளுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம். அதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக வாலில் ஃபிட் பண்ணுற மாதிரி மிரர் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 6க்கு 8. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வாலில் ஃபிட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து க்ளோசெட் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஷவர் எல்லாமே வந்து 3 டைப்பில் வந்து, அதாவது இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஷவர் எல்லாமே ஃபிட் பண்ணி வாலுக்கு நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன்ஃபால் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துருங்களா. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபன் கிளாஸ் வந்து சூப்பராக எஸ்எஸில் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிக்கிற பெரிய ஒரு லிவிங் ஏரியா பார்த்துடலாம். டவுன்ஃபாலில் எந்த லிவிங் ஏரியா சைஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்திங்கன்னா 16க்கு 20 அடின்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 16 அடின்னு ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டவுன்ஃபாலில் பெட்ரூமில் எப்படி ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரும் இந்த பெட்ரூமை அழகாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் 4 எட்ஜஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா 16 அடிக்கு நம்மளுக்கு வந்து சூப்பராக வார்ட்ரூஃபு கபோர்ட் ஒர்க் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்திங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு மிரர் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வாலில் ஃபிட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. டவுன்ஃபாலில் அட்டாச் பாத்ரூமுக்கு எப்படி ரெடி பண்ணாங்களோ அதே டைப்பில் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அட்டாச் பாத்ரூமுக்கு நம்மளுக்கு வந்து, அதாவது ஃபஸ்ட்டு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமுக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஃபேன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணி வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற கவர்ட் பால்கனி பார்த்துட்டு வந்துடலாங்களா. பால்கனி போகிறக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டீல் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப க்யூட்டான கவர்டான பால்கனி பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படி நம்ம பார்த்துட்டு வீட்டோட தேர்டு பெட்ரூமை பார்த்துடலாங்களா. இந்த தேர்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடுக்கு, அதாவது தேர்டு பெட்ரூம் ஃபோர்த்து பெட்ரூமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டில் கட் பண்ணி வீட்டோட தேர்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 சேவ் வாலில் பார்த்திங்கன்னா நிறைய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்து சீலிங்கில் நம்மளுக்கு 4 எட்ஜஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழேயும் பார்த்திங்கன்னா நீட்டான வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதுலேயும் நம்மளுக்கு மிரர் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா சேம் 3 பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமுக்கு அதே மாதிரி டைப்பில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாமே வாலில் ஃபிட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷவர் பைப் அப்புறம் பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்டில் போய் வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 4 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நீட்டான டிசைன் இருக்கிற மாதிரி அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது 16க்கு 14 சொல்லிட்டு 2 பெட்ரூமுங்க, 10க்கு 16 சொல்லிட்டு 2 பெட்ரூம்னு சொல்லிட்டு 4 பிஹெச்கே விட வீட்டை வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 சேவ் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணி 1 சேவ் வாலில் மட்டும் நம்மளுக்கு லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழேயும் பார்த்திங்கன்னா நீட்டான வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதுலேயும் நம்மளுக்கு மிரரோட நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 எட்ஜஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 4 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ்லுமே பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே நம்ம டெரஸில் போய் என்ன நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் போகிறக்க வீட்டோட இன்னர் டேக்கஸ் சரியாக கொடுத்துருக்காங்க.
ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீலில் உங்களுக்கு வந்து டஃபன் கிளாஸோட ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம வந்து வீட்டோட டெரஸ் வந்தோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய மெட்டல் டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சிவில் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ அவுட்டர் லேடர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவிலிருந்து கரெக்டாக ஒரு 900 மீட்டர்ஸ், அதாவது 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாங்க. அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடியோ இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 1,65,00,000க்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம். அதே மாதிரிங்க உங்கள் வீடு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, லேண்ட் சேல்ஸ் பண்ணணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கால் பண்ணுங்கள்.